சிரியா முழுவதும் வீழ்ந்துருச்சு. சிரியா அப்படிங்கும்போது பஷர் அல் அசாத் அவர்களோட அரசாங்கம் வீழ்ந்துருச்சு. ரிபல்ஸ் முழுவதும் கேப்சர் பண்ணிட்டாங்க சிரியாவை, அதாவது டமாஸ்கஸ். பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டாங்க. ஏன் சிரியா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சிரியாவோட பஷர் அல் அசாத் அவர்களோட அரசாங்கத்தை தான் பெரும்பான்மையான நாடு அரசாங்கமா அங்கீகரிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சிரியால ஏகப்பட்ட சிவில் வார்கள் போயிட்டு தான் இருக்கு. இதுல ஃப்ரீ சிரியன் ஆர்மி அவங்க ஒரு ரிபல்ஸா இருக்காங்க. இவங்களுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. இதுல எஸ்டிஎஃப்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் அமெரிக்கா ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பட் ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா எஸ்டிஎஃப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிரியன் டெமோக்ரேட் ஃபோர்ஸ். அவங்க குர்திஸ்தான் அப்படிங்கறது தனி நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறவங்க. இதை மேப்ல பார்க்கும்போது எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கிருந்து தான் அமெரிக்கா அதிகமான ஆயில வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது கண்டினியூஸா தொடர்ந்து நடக்குங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருக்கு. ஆனா இப்ப துருக்கி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா துருக்கியோட படைகளே எஸ்டிஎஃப் ஓட மிக முக்கியமான பகுதிகள் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எஸ்டிஎஃப் ஓட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மஞ்சிப் அந்த சிட்டியை வந்து பிடிக்கிறதுக்கு முழு மூச்சுல இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹெச்டிஎஸ்ஆ இருக்கட்டும், மற்ற அமைப்புகளா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒரு சேர்ந்து அந்த பகுதிகளை தாக்குவாங்களா, எஸ்டிஎஃப் தாக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. இதுல என்னன்னா, ஆசாத் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் வீழ்ந்துருச்சு. இப்ப அந்த பகுதிகள்லாம் பிடிக்கிறது யாரு அப்படிங்கிற ரேஸ் இருந்திருக்கு. இல்ல ஃப்ரீ சிரியன் ஆர்மி ஒரு சைடு ரேஸ், இன்னொரு சைடு எஸ்டிஎஃப், இன்னொரு பக்கம் இட்லிப்ல இருந்து வரக்கூடிய ஹெச்டிஎஸ். இந்த ஹெச்டிஎஸ்ல ஒரு கட்டத்துக்கு மேல ஆசாதோட படைகள் இருப்பாங்க இல்லையா, இந்த கவர்மெண்ட் ஆர்மி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இத்தனை நாளா. இப்ப டமாஸ்கஸ் முழுவதும் வீழ்ந்துருச்சு, எல்லாமே ரிபல்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. எந்த ஒரு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா பஷர் அல் அசாத் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ராணுவம் முற்றிலும் வீழ்ந்துருச்சு. ராணுவம்ன்றீங்களே, அந்த ராணுவம் எங்கதான்ப்பா இருக்கு அப்படிங்கிறது போல கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்தாலும், இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது இட்லிப்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல ஹெச்டிஎஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது, இத்தனைக்கும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா வார்னிங்கா கொடுத்துருக்காங்களாமா, எங்க ஏதோ பெருமளவுல தாக்குதல் நடத்த போறாங்க, கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க அப்படிங்கிறது போல. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரிகேட்ஸ் எல்லாத்தையும் ரீடிப்ளை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒதுக்குப்புறமான பகுதிக்கு ரீடிப்ளை பண்ணிட்டாங்களாமா. அந்த ஒரு காரணத்தினாலதான் ஹெச்டிஎஸ் மிக வேகமா முன்னேறி வந்திருக்காங்க. ஏன்னா ஏத்து நின்று சண்டை பிடிக்கிறதுக்கு பிரிகேட்ஸே இல்ல, இப்போ ரீடிப்ளை பண்ணிட்டாங்க. இப்ப அங்க ஆயுதங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, டேங்குகள்லாம். அந்த டேங்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இந்த ஹெச்டிஎஸ் இருக்காங்க இல்லையா, ஹெச்டிஎஸ் இல்ல, அதுல ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. எல்லோ கலர் பேண்ட் இருக்கு, ரெட் கலர் பேண்ட் இருக்கு, பச்சை கலர் பேண்ட் இருக்கு, எல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பேண்டை போட்டுக்கிறாங்க. பட் அது ரெண்டாவது. பட் இருந்தாலும் ஏன்னா அவ்வளவு அமைப்புகள் உள்ள இறங்கி இருக்கிறாங்க. ப்ளூ பேண்ட் இருக்கு, எல்லாரும் எல்லா அமைப்புகளும் உள்ள இறங்கி ரிபல்ஸா மாறிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹெச்டிஎஸோட இணைஞ்சிட்டாங்க. ஒருத்தவங்க இறங்கி வராங்க அப்படிங்கும்போது வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த வீழ்ச்சிக்கான காரணம். ராணுவம் எங்கேயுமே இல்ல, ஒரு இடத்துல கூட தடுத்த நிறுத்தல. டமாஸ்கஸ்ல இப்ப டிவில எல்லாம் வந்து டெலிகாஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிரியாவோட பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு, நாங்க ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல. இன்னும் ரொம்ப மோசமா போட்டுட்டாங்க. பட் நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன், அவ்வளவுதான். இதுல என்னன்னா, அந்த டேங்குகள் இது போல விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஆப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா சாதாரணமா ஒரு நாட்டோட ராணுவத்தோட டேங்கை இன்னொரு நாடு எடுத்து ஆப்ரேட் பண்றதுங்கிறது கஷ்டம். கேப்சர் பண்ணோன்னே யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வெப்பனை பத்தின நாலேஜ் இருந்தாதான் அது முடியும். அது எப்படி சிரியாவோட ராணுவத்தோட டேங்க் எல்லாம் எப்படி எடுத்து யூஸ் பண்ண முடியும்னா, சேச்சன்ஸ் உள்ள இறங்கிருக்காங்க. சேச்சன்ஸ் யாருக்கு ஆதரவா இறங்கிட்டாங்கன்னா ஹெச்டிஎஸ்க்கு ஆதரவா இறங்கிட்டாங்க. ஹெச்டிஎஸ்னா ரிபல்ஸுக்கு ஆதரவா இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதுல உய்கூர் இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து இருக்காங்க, தஜிகிஸ்தான் இருக்காங்க, உஸ்பெகிஸ்தான் இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஸோ இது போல பல அமைப்புகள் சேர்ந்து ஒரு சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பஷர் அல் அசாத் அவர்களோட அரசாங்கத்தை கலைச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, இந்த ஹோம்ஸ் வீழ்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே செய்திகள் வந்திருந்தது. அவங்களோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா, மனைவி குழந்தைகள் இவங்களை வந்து ரஷ்யாக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருந்தது. பஷர் அல் அசாத் அவர்கள் டமாஸ்கஸ் தான் இருக்கிறதா சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, பஷர் அல் அசாத் அவர்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களா, அவங்கள யுஏஇக்கு பெரும்பான்மையா தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. அதாவது யுஏஇங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். இவங்க ஓரளவுக்கு பஷர் அல் அசாத் அவர்களோட அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. கத்தார் வந்து பாத்தீங்கன்னா துருக்கிக்கு ரொம்ப அதிக அளவுல சப்போர்ட்டா இருக்கிறாங்க இந்த சிரியா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். நான் மேக்சிமம் அப்படிதான் இங்க கூட்டி இருக்கோம். இதுல வந்து ஆல்ரெடி இங்க இருந்து இந்த இடத்தை விட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பல அனலிஸ்ட் தரப்பு இந்த கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, டமாஸ்கஸ் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு.
ரிபல்ஸ் வந்துட்டாங்க, எல்லாமே ஓகே. துண்டு துண்டா சிரியா இதுக்கு மேல பிரிய போகுது அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்துல அது பார்க்கும்போது தெரியுது. பல அனலிஸ்ட் அது கருத்துக்கள் இருக்கு. இப்போ ரஷ்யாவோட நேவல் பேஸா இருக்கட்டும், நேவல் அசெட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஆயுதங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அங்க இருந்து S-400 சிஸ்டமா இருக்கட்டும், இது போல மிக முக்கியமான ஆயுதங்கள்லாம் சிரியாவோட கோஸ்டல் சிட்டிஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுலாம் வெளியே வந்துட்டு இருந்தது. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட பஸ்ரல் அசாத் அவர்களோட ஆட்சி வந்து வீழ்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும். இப்ப பெரும்பான்மையான கருத்துக்கள் என்ன வருதுன்னா, ரஷ்யா மேபி சிரியாவோட இந்த லத்திகா கவர்னரேட், ரெண்டாவது டாரஸ் கவர்னரேட், இது ரெண்டுமே சிரியாவோட கோஸ்டல் ஏரியாஸ், லெபனானுக்கு இட்லிபுக்கும் கீழே இருக்கு, சென்ட்ரல்ல இருக்கு. இந்த இடத்துல ரஷ்யாவோட படைகள்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் வேணுங்கிற ஆயுதங்களை கொண்டு வந்து சப்போர்ட் கொடுக்க முடியும். ரெண்டாவது இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவாக்குவேட் பண்ண முடியும். இது போல வேலைகள் நடக்குது. ஒன்ஸ் இவாக்குவேட் ஆனதுக்கு அப்புறமா இங்க இருந்து கம்ப்ளீட்டா ரஷ்ய வீரர்கள் போயிருவாங்களா, இல்ல இதை வந்து தனி ஒரு நாடுன்னு அறிவிச்சு இந்த பகுதியில வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது சந்தேகம் தான். பட் ஆனா பெரும்பான்மையான அனலிஸ்ட் தரப்பு வந்து இந்த ரெண்டு கவர்னரேட்டும் ரஷ்யா ஒரு தனி நாடுன்னு அறிவிச்சு மேபி இந்த இடத்துல ஒரு அரசாங்கத்தை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எதிர்காலத்துல லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்ல இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது ஆதிக்கம் செலுத்தணும்னா ரஷ்யாக்கு இது தேவை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பகுதிகளில் நேவல் பேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. மேபி இந்த அஸ்தானா ஃபார்மேட் அப்படிங்கிறது போல துருக்கி, ரஷ்யாவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், இவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அப்படி பேசும்போது அமெரிக்கா அது போல நாடுகள்லாம் இல்லை, இவங்களே உட்காந்து சிரியால என்ன பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்கன்னா, இவங்களே பவர்ல இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் முடிவெடுத்துருக்காங்க அப்படிங்கிறவங்களும் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஏன்னா அமெரிக்கா கூப்பிட்டாங்கன்னா குர்தின மக்கள் பத்தி கேட்பாங்க, அது துருக்கிக்கு ஆகாது. ஸோ இப்போ டமாஸ்கஸ் வீழ்ந்துருச்சு. இப்ப இந்த வீழ்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர், மிக பெரும் போருக்கான தொடக்கம் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாபாயா வாங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அதாவது டமாஸ்கஸ் வில் ஃபால் அப்படிங்கிறது போல அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இது எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதுதான், நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். டமாஸ்கஸ்ங்கிறது வீழும். அது வீழும் போது ஒரு மிக பெரும் போருக்கான தொடக்கமா இருக்கும். ரெண்டாவது அது வீழும் போது யாருமே கிளியரான வின்னரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல இன்னொன்னு, இந்த பல்மேரா அப்படிங்கிறது மிக முக்கியமான சிட்டி. ஏன்னா அந்த மோஸ்ட் ஆஃப் த டெசர்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பல்மேராங்கிற சிட்டி ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா டெசர்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பல்மீராவை ஆல்ரெடி 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கு. வேக்னர் பிரிகோஜ்னி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மீட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பிரிகோஜ்னி அவர்களோட நினைவு கூறும் நாட்கள் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. பிரிகோஜ்னி அவர்கள் இந்த சிரியாவோட பல்மேரா சிட்டியை மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை இதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களை காப்பாற்ற மாட்டோம் அப்படிங்கிறது போல பிரிகோஜ்னி அவர்கள் வார்ன் பண்ணியிருக்காங்க இந்த சிரியாவோட பஸ்ரல் அசாத் அவர்களோட ராணுவத்தை. அவ்வளவு முக்கியமான ஒரு சிட்டி பல்மேரா. இதை HTS கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ செயலோட இருக்கும். இது எதுக்காக சொல்லணும்னா, ரேஸ் நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த பகுதிகள் யாருக்கா ஒரு வெற்றிடம் உருவாயிருச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்புறது ஃப்ரீ சிரியன் ஆர்மியா, இல்ல இட்லிப் மெஜாரிட்டியா வச்சிருக்கக்கூடிய இந்த HTS மற்ற அமைப்புகளா, இல்ல SDF-ஆ அப்படின்ற அந்த வெற்றிடத்தை கேப்சர் பண்றதுக்கு இந்த 3 நபர்களும் இருக்காங்க. இதுல துருக்கிக்கு சிக்கலா இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டமாஸ்கஸ்ல உள்ள வந்திருக்கல ஈரானோட எம்பசியை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. மேபி பஸ்ரல் அசாத் அவர்கள் அங்க இருக்கலாமா, பதுங்கி இருப்பாரா அப்படிங்கிறதுக்காக மேபி ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்களே என்ன தெரியல. பட் ஆனா அங்க பண்ணியிருக்காங்க. பஸ்ரல் அசாத் அவர்கள் இல்ல, கிளம்பி போயிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டமாஸ்கஸ் வீழ்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற போல தகவல்கள் வந்திருக்கு. ஆனா எங்க போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா டமாஸ்கஸ தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா ரிபல்ஸ். அந்த டைம்ல சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அங்கதான் இருப்பாரு போல தெரியுது அப்படிங்கிற போல இஸ்ரேல் தரப்பு வந்து உளவு தகவல் எல்லாம் வந்திருந்தது. பட் எது எப்படியோ இப்போ சிரியாவோட அரசாங்கம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தா பஸ்ரல் அசாத் அவர்களோட அரசாங்கம் முற்றிலும் வீழ்ந்துருச்சு, ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது போல பரப்பப்பட்டுட்டு வருது. இதுக்கப்புறம் தான் ஒரு மிக பெரும் போர் இருக்கும். இந்த பாபா வாங்கியவர்களோட ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டமாஸ்கஸ் வீழ்ந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக பெரும் போர் வரும். அதாவது வின்னர்ஸ்ன்னு யாரும் இதுல கிளியரா இருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மிக பெரும் போர் வரும் அப்படிங்கிறது போல அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை பல அனலிஸ்டும் ஆமா இந்த வீழ்ச்சிங்கிறது ஒரு புது போருக்கான தொடக்கமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த சிரியால இருக்கக்கூடிய பஸ்ரல் அசாத் அவர்களோட அரசாங்கம் வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யார் யாருக்கு பெருமளவுல இருக்கும் அப்படின்னா, இஸ்ரேல், இந்தியா, ஈரான், இந்த 3 நாடுக்கும் மிக பெருமளவுல இருக்கும். அது நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஈசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேரக்டாவே மிரட்டல் விடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது போல
அதாவது தீவிரவாதிகளோட புகலிடமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல சிரியா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த உலகத்தோட மிக பெரும் ஜாம்பவான்கள் ரஷ்யா, அமெரிக்கா, துருக்கி, ரெண்டாவது யாரு எப்படி சொல்ல எல்லாருமே வச்சுக்கோங்களேன். பஷர் அல் அசாத் அவர்களோட கவர்மெண்ட் எல்லாருமே, ஈரானு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐசிஸ் அடிக்கிறேன்னு தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஐசிஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க யாருப்பா நீங்க அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. ஆனா அவங்க வந்து இப்ப வரைக்கும் வீழ்த்த முடியல. அவங்கள யாராலையுமே வீழ்த்த முடியலன்னா எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. அது இந்த இதுல சொல்ல வர உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்காக, அது எப்படிப்பா அப்பேற்பட்ட அமைப்பு யாருப்பா இருக்காங்க, சாங்ஷன் எதுவுமே இல்லையா. ஆனா அவங்களுக்கு டொயோட்டா கார் எல்லாம் கிடைக்கும். அது ரெண்டாவது கதை. ஆனா இவங்களை பாத்தீங்களா இஸ்ரேல் எல்லாம் போய் தாக்க மாட்டாங்க அப்படின்னு வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பட் எது எப்படியோ அவங்க வந்து அவங்களுக்கு தோணும் போது எது வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை நாடுகளை எதிர்த்துமே அவங்க ஒரு அமைப்பு வந்து இருக்குன்னா எப்பேற்பட்ட அமைப்பா இருக்கும். அது எப்பேற்பட்ட அமைப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் எப்பேற்பட்ட அமைப்பு பாத்துக்கங்க. அது போல தீவிரவாதிகள் வந்து பலர் உருவாக ஆரம்பிச்சிருவாங்களா, பல புது புது கிளைகள் அமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருமா அப்படின்ற பயம் பல நாடுகளுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா துருக்கியோட ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா பறக்கூட்டு இருக்கிறாங்க. இப்ப எஸ்டிஎஃப் மட்டும் துருக்கி டார்ச்சர் பண்ணல. நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து துருக்கியோட ட்ரோன் பைரக்டர் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா பறக்க விட்டு இருக்காங்க பார்டர்ல. இது மிக பெரும் சர்ச்சை இருக்கு. நம்ம இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரதான் அடுத்த ஒரு இது லைன் அப்ல இருக்கு. உளவு பாக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள வரலாங்கிறதுக்காக தான் பாக்குறாங்க. சரி வாங்க பாக்கலாம், சமபந்தி போஜனம் போட்டுடலாம் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. பட் எது எப்படியோ அது ஒன்று லைன் அப் நிக்குது. அடுத்தது வந்து ஈரான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இஸ்ரேல், ஈரான், இந்தியா இந்த 3 நாடுகளுக்குமே மிக பெரும் சிக்கல்கள் இருக்கு. ஸோ இதனால ஒரு மிக பெரும் போர் வருமா அப்படின்ற பல தரப்புல வந்து பாத்தீங்கன்னா கோணங்கள்ல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து பல கருத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த வீழ்ச்சிங்கிறது ஒரு புது போருக்கான தொடக்கமா தான் இருக்க போதே தவிர இது ஒரு நல்ல முடிவா இருக்க போறது இல்லை. ஏன்னா கிளியரா இதுல யாருமே வின்னர் இல்லை. ஏன்னா இதுல நிறைய அமைப்புகள் இருக்கனால, உய்கூர் இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், பாகிஸ்தான் இருக்கட்டும், நிறைய பேர் இருக்கனால இவங்களாம் இங்க ட்ரெயின் ஆனவங்க, எல்லாம் ஆயுதங்கள் ஏந்தி பழகினவங்க. அந்தந்த பகுதிகளுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறாங்க, சமைச்சு சாப்பிடுவா போறாங்க? இல்ல வேலை ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன தெரிஞ்ச வேலை இருக்கோ அதுதானே செய்வாங்க. ஸோ அது போல அண்டை நாடுகளுக்கு மிக பெரும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பல நாடுகளும் வார்னிங்ல இருக்காங்க. ரெண்டாவது சிரியால இருக்கக்கூடிய பல நாடுகளும் சொல்லிட்டாங்க சிரியாவுக்கு போகாதீங்க, சிரியால இருந்து எல்லாம் திரும்பி வந்துருங்க. எம்பசிஸ் எல்லாம் பலரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீனா, ரஷ்யா, இந்தியா, பல நாடுகள் தொடர்ந்து சொல்லலாம், ஈரான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எம்பசிஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாத்தையும் திருப்பி வாங்கன்ட்டாங்க, போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி இஸ்ரேல் அங்க கோல்டன் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல படைகளை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வேலை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குன்ற பட்சத்துல இஸ்ரேல் மேல போய் தாக்குதல் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால. ரெண்டாவது லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா தெற்கு பகுதியில இருந்தாங்க, இதுக்கு மேல வடக்கு பகுதியில போய் ஆப்ரேட் ஆவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா அந்த பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஷியா மெஜாரிட்டி இருக்காங்க. நான் சொன்ன அந்த 2 கவர்னரேட்லயும் மேபி இந்த பகுதிகள்லாம் அந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள ஏதாவது வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ துருக்கி, ரஷ்யா, ஈரான் இவங்க இந்த அஸ்தானா ஃபார்மேட்ல உட்காந்து பேசி என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல பார்த்தலாம். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யா உக்ரைனுக்கு போயிட்டோம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரீமியா, ஒடசா இந்த 2க்கு நடுவுல சிம்னே ஐலாண்ட், ஸ்னேக் ஐலாண்ட் அது இருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம். அதுக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரிக் இருக்கு, எண்ணெய் எடுக்கிறதுக்காக ரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட் போஸ்டா ரஷ்யா தரப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்மி. ஏன்னா இப்பெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, போர் நடந்துட்டு இருக்க சூழ்நிலை, மாறி மாறி தாக்குதல் பண்றாங்க இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா உக்ரைன் வந்து அது மேல தாக்குதல் பண்றதுக்காக ட்ரோன் அனுப்பி இருக்கிறாங்க, சர்ஃபேஸ் வெசல் அனுப்பி இருக்கிறாங்க, அடிச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒடசால அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணும்போது இன்டெலிஜென்ஸ் ஷிப் வேணும் இல்லையா. ஸோ அந்த ஷிப்பை தெரிஞ்சுக்கிட்டு ஒடசால போர்ட்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. தாக்குதல் நடக்கும்போது அந்த ஷிப்பு மேல பட்டிருக்கு. ஏன்னா ஷிப்ல இருந்து புகை வர்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ சைட்ல ஒரு வீடியோ போய் லோட் ஆயிருக்கும். ஸோ இது போல இருதரப்புலையும் மாறி மாறி கவுண்டர் பேட்டில்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு இருதரப்புலையும். இந்த கிரீமியாக்கு வந்து ஒரு குடைச்சல் புதுசா கொடுக்கலாமா, அதே இந்த கர்சன் பையெல்லாம் புதுசா ஒரு தாக்குதல் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது போல ஒரு புது ஃப்ராண்ட் இன்னொரு பக்கத்துல ஆக்டிவா உருவாக்கலாமா அப்படிங்கிறது போல இருதரப்புலையும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கதா தகவல்கள் வருது. பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு புது ஃப்ராண்ட் அப்படி உருவாகுது அப்படின்னா இந்த ஜாப்ரோசியா பகுதி இந்த பகுதிகள்லாம் உருவாகுது அப்படிங்கும்போது சிக்கல் தான். இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா களத்துல பெருமளவுல முன்னேறாங்க. இப்போ உக்ரைனோட சப்ளை லைன்ஸ் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பல வீடியோ பதிவுகள் வருது, பார்த்தாலே தெரியும். இதுல மிக முக்கியமா ரஷ்யன்ஸ் ட்ரோன்களை அதிக அளவுல பயன்படுத்தி ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ் மேல அடிக்கிறாங்க. அதுவும் இந்த செவ்ஷெங்கோ, டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய செவ்ஷெங்கோ பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டவுனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் தான்.
அந்த டவுனுங்கிறது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மேப்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதியில இருந்து தான் அந்த பிராந்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து அதிக அளவுல பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கப்படுது. இது போல சப்ஸ்டேஷன்ஸ் அடிக்கும்போது அங்க ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிக்கிறவங்களுக்கு ப்ராப்பரான எனர்ஜிஸ் இருக்காது. நைட் நேரங்கள் ஆக ஆக 2 நாள் 3 நாள் அவங்க பேட்டரி சுத்தி தப்பிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் பெருமளவுல வந்து விண்டர்ல குளிர் இருக்கிறதுனால உக்ரைனோட வீரர்களால எதிர்த்து சண்டை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. எந்த பகுதியில நடந்திருக்கு அப்படின்னா கட்லின் அப்படின்னு ஒரு பகுதி. நான் மேப்ல காட்டுறேன், பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. எதுக்காக இதை வந்து எடுத்து வந்து ஹைலைட்டா சொல்றேன்னா இது போல பல சிக்கல்கள் உக்ரைனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாப்ரோசியால வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க ரஷ்ய தரப்பு 2 நாளைக்கு முன்னாடி. இப்ப அதுல பெருமளவுல உயிரிழந்துட்டாங்க. இப்ப அதோட அந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கு அந்த பகுதி அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிக பெரும் சிக்கல்ல உக்ரைன் இருக்காங்க. இது எப்படி மேற்குலக நாடுகள் மீட்டு கொண்டு வர போறாங்க, எப்படி உக்ரைனுக்கு பவர்ஃபுல் பொசிஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப சிரியான்றதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி சொல்ல வரேன். இப்ப அமெரிக்கா தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டீலிங் பேசணும், நெகோசியேஷன் போது இதுவா அதுவா, இதுல இப்படி பண்ணலாம் அதுல அப்படி பண்ணி தரலாம் அப்படிங்கிறது போல. அதாவது சிரியால உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரோம், உக்ரைன்ல இது போல செய்யுங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா கிட்ட கேட்கலாம். இப்ப நெகோசியேஷனுக்கு சிரியால ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இதுல இன்வால்மெண்ட் இருந்தாலும் பஷர் அல் அசாத் அவர்களோட அரசாங்கத்தை எலிமினேட் பண்ணணும்னு ஆசைகள் இருந்தாலுமே ஒரு நடந்திருக்கு சந்தோஷம். ஆனா ரொம்பவுமே வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல ஒரு நிலைமை தான் இஸ்ரேலுக்கும் அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. துருக்கிக்கும் அதேதான் இப்ப நடந்துருச்சு. துருக்கியோட பார்டர்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். சிரியால அவங்களோட ஆளுமை மிக பெரும் அளவுல இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க எஸ்டிஎஃப் இருக்கு, மிக பெரும் பிரச்சனை அங்கதான். ஸோ இப்ப எஸ்டிஎஃப் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேல இட்லிப்ல இருக்கக்கூடிய படைகள், இங்க இருக்கக்கூடிய ரிபல்ஸ் இங்கெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ரீக்ரூப் ஆகி அங்க தாக்குதல் பண்ண ஆரம்பிப்பாங்களா? அப்படி செய்யும் போது அமெரிக்கா என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. இது ஏன் இந்த பிரச்சனையில சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த சிரியால வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ போயிருச்சு, கவிழ்ந்துருச்சு. இப்போ டெமாஸ்கஸ்ல இப்போ பஷர் அல் அசாத் அவர்கள் இல்ல, இப்போ ரிபல்ஸ் தான் இருக்காங்க. எத்தனை அமைப்புகள் உருவாக போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஒன்ஸ் சிவில் வார் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நாட்டுல எதையுமே யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ப்ராப்பரா ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இல்லாத ஒரு காரணத்தினால அமெரிக்கானாலையும் ஆயில்கள் எடுக்க முடியாது. இது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய சிக்கல் தான். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். ஸோ இந்த பதிவுல ஓரளவுக்கு சிரியால இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திருப்போம். சிரியா ரிலேட்டட் ரஷ்யாக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்திருப்போம். ஸோ அடுத்த பேர்ல தெளிவா அடுத்தடுத்த செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. சேனல்கள் செந்தில் கோச் 2 சேனலுமே பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். 2 சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.